அன்பின் நல்ல பரலோக தகப்பனே, இந்த செய்தி வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, அடியனை பரிசுத்த ஆவியினால நிரப்புங்க. உம்முடைய வார்த்தைகளை கொடுங்கப்பா. கேட்கின்ற பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய செய்திக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு இதோ நியாயாதிபதி வாசல் படியில் நிற்கிறார். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். அன்பான பிள்ளைகளே, கடைசி காலம் அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகளை நம்ம கேட்டுட்டோம். ஆனால் நடைமுறையில் நம்ம பார்த்தோம்னா உலக நடக்கைகள் வித்தியாசமாக இருக்குது. இந்த கடைசி காலத்தில் என்னென்ன சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய வேதாகமத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரோ அவைகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து வருவதைப் போல் இருக்கிறது, நடந்து வருகிறது. கிறிஸ்தவ பிள்ளைகள் கவனமாக இருக்க அழைக்கப்படுகிறோம். நியாயாதிபதி வாசல் படியில் நிற்கிறார். கர்த்தருடைய வருகை சமீபந்தான். அதே வசனத்தில் முன்பகுதியை நம்ம பார்த்தோம்னா, சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதை சொன்ன பிறகுதான் இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார் அப்படிங்கிற செய்தியை நம்ம காணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். அதாவது கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் யாரையும் நீங்களும் நானும் குற்றம் சாட்டக்கூடாது, யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது இல்லையா? ஒருவருக்கொருவர் முறையிடாதிருங்கள், யாரையும் குற்றப்படுத்தாதீங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறேனா, அதை நீங்கள் கடைப்பிடிக்க வழிதேடுங்க. ஆமாம், ஏனென்றால் நியாயாதிபதி எங்கே நிற்கிறாரு? வாசல் படியில் நிற்கிறார். நம்முடைய பேரை கிறிஸ்தவன் பார்த்துடுங்க. கிறிஸ்து அவன். அதுக்கு அர்த்தம் என்னது? என்னிலே கிறிஸ்து இருக்கிறார், உங்களிலே கிறிஸ்து இருக்கிறார். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒவ்வொரு செயலும், நம்முடைய பார்வைகள், செயல்கள், சிந்தனைகள், நடக்கைகள் எல்லாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதாக இருக்கணும். நமக்கு நிறைய தேவைகள் உலகத்தில் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. அந்த தேவைகளை நாம் சந்திக்கிறதுக்கு ஆண்டவரை சார்ந்து இருக்கணும், மனுஷனை சார்ந்து இருக்கக்கூடாது. எதற்காக பிறரை நம்ம குற்றப்படுத்துகிறோம்? எனக்கு ஒரு காரியத்தை நடத்த முடியலை, நடக்கலை, நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தரை குற்றப்படுத்திட்டு நான் மேலே போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? இல்லை இல்லை, அப்படி கிடையாது. கிறிஸ்தவருடைய வாழ்வினுடைய சரித்திரம் அது கிடையாது. நம்ம பொறுமையாக இருக்கணும். நம்முடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கணும்? ஆண்டவர் மேலே இருக்கணும். அப்போதான் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? முன்னேற முடியும். அந்த முன்னேற்றம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும். ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். மோசேயினுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம சிந்திக்க போகிறோம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வச்சுக்கிடுங்க. மோசே யாருடைய தேர்ந்தெடுப்பு? ஆண்டவருடைய தேர்ந்தெடுப்பு. அவன் பிறப்பதற்கு முன்னாடியே ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். அந்த மோசேங்கிற அந்த குழந்தைய வீட்டில் வச்சு வளர்க்க முடியலை. அன்றைய அரசியல் சூழ்நிலை அப்படித்தான் இருந்துச்சு. ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் கொலை பண்ணிட்டாங்க, கொண்டு கொண்டு வருகிறார்கள். சரி, இந்த மோசே எப்படி வளர்க்கப்பட்டான்?
இவனுடைய பெற்றோருக்குள்ளாக ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை என்ன நம்பிக்கை? இவனை நல்ல ஒரு பெட்டியில் வச்சு ஆற்றோரமாக நாணல் நிறைந்த ஒரு இடத்துல அவன் வச்சுட்டு அவனுடைய சகோதரி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவன் பேர் மிரியாம் இல்லையா? இந்த குழந்தையை யார் எடுக்கிறா? தனியிலே போயிடுறானா, இல்லைன்னா அந்த குழந்தையை யார் எடுக்கிறா, இவனுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பெற்றோர் பார்க்க சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல தான் யார் வந்து குளிக்க வரா? பார்வோனுடைய குமாரத்தை குளிக்க வருகிறான். அவள் தனியாக குளிக்க வர மாட்டான். ஒரு பெரிய கேங் வருவாங்க, அவளுடைய நண்பர்கள் இல்லையா, அவளுக்கு துணையாக இருக்கிறாங்க, நிறைய பேர் வருவாங்க. அப்போ எல்லாரும் குளிச்சுட்டு இருக்கும்போது ஒரு குழந்தையினுடைய அழுகுரல் கேட்குது. அங்கே போய் பார்க்க சொல்கிறா. பார்க்குறாங்க, ஒரு குழந்தை கொண்டு வர சொல்கிறான். அந்த குழந்தைய பார்த்தா அவ்வளவு சந்தோஷமாக இருக்கு அவளுக்கு. அவள் அந்த குழந்தைய தன்னுடைய வீட்டுக்கு கொண்டுட்டாள், அரண்மனைக்கு கொண்டுட்டாள். கொண்டு வந்து அவனை தன்னுடைய மகனாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறான். ஆனால் அந்த குழந்தையை வளர்த்து கொடுப்பது யாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அந்த குழந்தையை அவர்கள் கவனிக்கிற நேரத்திலேயே அந்த குழந்தையை அரசகுமாரி கையில் எடுக்கிற வேளையிலேயே அந்த குழந்தையினுடைய சகோதரி போய் சொல்கிறான், இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு யாரும் வேணுமா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் இருக்காங்களா? இருக்காங்க. உடனே இவளுடைய தாயை கூட்டிட்டு போகிறான். அப்போது அந்த அரசகுமாரி சொல்கிறா, நீ வீட்டில் கொண்டு போயிரு, இந்த குழந்தைய எனக்கு வளர்த்து கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறான். நீ வீட்டுக்கு கொண்டு போ அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு முழு பாதுகாப்பாக இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அரசகுமாரி அல்லவா? இவள் வீட்டில் கொண்டு போய் அந்த குழந்தையை வளர்த்து கொடுக்குறான். அந்த குழந்தைக்கு எபிரேயர்களுடைய எல்லா காரியங்களையும் பேசி வளர்க்கிறான். வளர்த்து யார்கிட்டன்னு கொடுத்துட்டா? பார்வோன் குமாரத்திட்ட கொண்டு கொடுத்துட்டான். இப்போ அவன் எங்கே வளர்றான்? வளர்ந்த பிறகு பார்வோனுடைய அரண்மனையில் வளர்றான். பார்வோனுடைய அரண்மனையில் யாரா வளர்றான்? ராஜாவுடைய குமாரத்தியினுடைய மகளுடைய பையனா வளர்றான். அங்கே வளரும்போது அரச குமாரியின் மகன் என்பதினாலே அங்குள்ள எல்லா சட்ட திட்டங்கள், வீரங்கள் எல்லாம் அவனுக்கு பயிற்றுவிக்கப்படுகிறது. எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. எல்லா காரியங்களிலும் மோசே சிறந்தவனாக இருக்கிறான். ஆனால் இவனுக்குள்ளாக இருப்பது என்ன தெரியுமா? எபிரேயர்கள், இஸ்ரவேலர், இவர்களை நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவனுக்குள்ளாக இருந்துக்கிட்டே இருக்கு. ஒரு சிறிய தகராறு பார்க்கிறான். அவனுடைய செயல் அந்த தேசத்திற்கு விரோதமாக இருந்ததினாலே அவன் என்ன செய்கிறான்? எகிப்தை விட்டு பார்வோனுக்கு பயந்து ஓடி போயிடுறான். ஓடி போய் அங்கே எத்தியோப்பியா தேசத்தில் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி அந்த மாமனாருடைய வீட்டில் வளர்க்கிற ஆடுகளை மேய்ப்பவனாக இருக்கிறான். எல்லா நேரங்களிலும் ஆண்டவருடைய கண்கள் யார் மீது இருந்துச்சு? மோசேயோடு கூட இருந்துச்சு. ஆடுகளை மேய்க்கும்போது இவனுடைய எண்ணங்கள், இஸ்ரவேலரை குறித்து இவனுடைய ஏக்கங்கள், இஸ்ரவேலர்களை பராமரிக்க வேண்டும் என்கிற அந்த ஏக்கம். ஆண்டவர் இவனை சந்திக்க பர்வதத்திற்கு வருகிறார். பல உச்சிலே வருகிறார். ஒரு முச்செடி, எரிகின்ற முச்செடியின் நடுவில் இருந்து மோசேக்கு தரிசனம் கொடுக்கிறார். அவர் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு நிற்கிற நேரத்திலே மோசே என்று கூப்பிட்டு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான பூமி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை நீ கலற்றி போடு என்று சொல்கிறார். அவனோடு அங்கு சந்தித்து மோசையை அவர் தெரிந்தெடுக்கிறார்.
எப்படி தேர்ந்தெடுத்தார் தெரியுமா? என்னுடைய இஸ்ரவேலர்கள் எகிப்தில் 430 வருஷமாக அவர்கள் கஷ்டப்பட்டு வருகிறாங்கப்பா. விடுதலை கொடுக்கணும் நான் அவங்களுக்கு. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு நான் அவர்களை அழைத்து கொண்டு போகணும். ஓகேல அந்த பொறுப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிறார். அங்கு மோசேக்கும் ஆண்டவருக்கு இடையில் வார்த்தைகளில் வித்தியாசம் இருக்கு. இப்போ அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேங்கிறான். பார்த்துக்கு கடைசியாக சொல்கிறாரு, என்னுடைய வார்த்தைகள் உன்னோடு கூட இருக்கும், உனக்கு உதவியாக உன்னுடைய சகோதரனாகிய ஆரோனை நான் உன்னோடு கூட அனுப்புவேன் சொல்றாரு. புறப்பட்டு வார். அந்த எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு மோசே அழைத்து கொண்டு வருகிறான். இவை எத்தியோப்பியாவில் இருக்கும்போது எத்தியோப்பிய ஆசாரியனுடைய மகளை இவன் விவாகம் பண்ணியிருந்தான். அவளுக்கு யெகோவா தேவனுடைய மகத்துவங்கள் அவ்வளவாக தெரியாது. கடைசியில் அவளையும் கூட்டிக் கொண்டு, அந்த குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு அவன் வருகிற அந்த கானான் தேசத்திற்கு போகிற அந்த பாதையில் இப்பொழுது ஒரு சம்பவம், இதுதான் முக்கியம் பார்த்துடுங்க. ஆண்டவருடைய அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு பார்த்தீங்களா? எப்படி அவர் அங்கிருந்து எகிப்திலிருந்து மோசேயை உருவாக்கினார். இந்த ஜனங்களை நடத்தி செல்வதற்கு, ராஜ பாதையிலே நடத்தி செல்வதற்கு ஒரு ராஜாவுக்குரிய எல்லா ஞான, அறிவு, புத்தி, வல்லமை எல்லாவற்றையும் போதித்து அவனை கொண்டு வருகிறார். சும்மா அவனை தேர்ந்தெடுக்கலைங்க. எல்லாம் தெரியும். ஒரு நாட்டை ஆளுவது எப்படி, என்ன சட்டத்திட்டங்கள் எப்படி பின்பற்ற வேண்டும், எல்லாம் சொல்லி கொடுத்து கூட்டிக் கொண்டு வருகிறார். இப்போ மோசே, ஆரோன் இஸ்ரவேலரை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். அது மிக எளிதான ஒரு காரியம் அல்ல. பார்த்துடுங்க, 10 வாதைகளை எகிப்தியருக்குள்ளாக தேவன் அனுப்பினார். அந்த வாதையிலிருந்து விடுவிக்கப்பட்டு மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேலரை அழைத்து வருகின்றார்கள். புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேராக இருந்தார்கள். அப்போ பெண்கள், குழந்தைகள், வயோதிகர்கள் இப்படியெல்லாம் இங்கே பார்த்தீங்களா பல லட்சம் மக்கள். இவங்க 2 பேரும் தான், மோசே ஒருத்தன் மாத்திரம்தான் கூட்டிக் கொண்டு வருகிறார். வரும்போது நிறைய தடங்கல்கள், பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது, அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் மோசையோடு கூட இருந்து எல்லா காரியத்திலும் வெற்றியை கொடுத்தார். மோசையினுடைய அந்த வழி நடத்துதல்ல, அந்த வனாந்தர வாழ்க்கையில் மோசைக்கு நிறைய மனிதர்கள் நிறைய இடைஞ்சல்களை கொடுத்தார்கள் இல்லையா? அரசியல்வாதிகளைப் போல நிறைய மக்கள் இருப்பாங்கல்ல. ஒரு குடும்பத்திற்குள்ளாகவே நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற பேச்சு இன்றைய காலத்தில் எழ ஆரம்பிச்சிட்டு, சபைக்குள்ளாக ஒரே சண்டை தான். எந்த சபை எடுத்தாலும் சண்டை தான். நான் தான் பெரியவன், நீ குற்றவாளி, நீ அந்தந்த தப்பு பண்ணியிருக்க இல்லையா? அப்படி சொல்லுகிற அதே அந்த காலத்தில் இருந்துச்சு. பார்த்துடுங்க, ஒரு நாள் மிரியாமும் ஆரோனும் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டினார்கள். ஆண்டவர் உன்னோடு மட்டுமே பேசுகிறார், எங்கிட்டையும் பேசுகிறார். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்துக்கிடுங்க. அப்படி பார்த்துட்டே வாங்க. ஆண்டவர் உங்ககிட்ட மட்டுமா பேசினார்ப்பா, எங்கிட்டையும் பேசினார் இல்லையா? அவர்கள் பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள். பார்த்து மோசையோட கூட பேச ஆரம்பிக்கிறார்கள். கர்த்தர் மோசையோடு மாத்திரமா பேசினார், எங்களோட பேசினார். அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கும்போது, இதை யாரு கேட்டா அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது தெரியுமா? கர்த்தர் இதை கேட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் கிறிஸ்தவன் அப்படி சொல்லி நீங்க ரொம்ப சந்தோஷப்படுறீங்க தானே?
ரொம்ப சந்தோஷப்படணும். மோசேக்கு விரோதமாக அவனுடைய சொந்த சகோதரனும் அவனோடு கூட பேசும்போது இதை யார் கேட்டா தெரியுமா? கர்த்தர் கேட்டார். ஆண்டவர் கேட்டுட்டு இருக்கிறார். அப்போ இந்த உலக வாழ்க்கையில நீங்க உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்வீர்கள் என்றால், நீங்களும் நானும் உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ்வோம் என்றால், நமக்கு விரோதமாக பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் கேட்கிறார். ஆண்டவர் கேட்கிறாருங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இன்றைய லெவல்ல கேட்கிறாங்க. அன்னைக்கு கர்த்தர், இன்றைக்கு பிதா இருக்கிறாரு, குமாரன் இருக்கிறார், பரிசுத்த ஆவி இல்லையா கேட்கிறாங்க. நமக்கு விரோதமாக ஒவ்வொரு வார்த்தையும் பேசப்படும் போது ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இப்போ உங்களுக்கு ஆண்டவருடைய பிள்ளையா வாழணும் அப்படிங்கிற ஆசை எழும், கண்டிப்பாக எழும். அதுக்காக தான் வேத வசனம் வாசிக்கும்போது வாசித்து அந்த மூடி வச்சுட்டு ஓடிடக்கூடாது இல்லையா? கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லி தேடி அதை நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கணும். வேதம் நமக்கு என்ன சொல்லுது? வேதத்தின்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போங்க. 4 பேர் 5 பேர் சேர்ந்து பிறரை கேலி செய்வது, பிறருக்கு விரோதமாக பேசுவது தேவையே கிடையாது. சபைக்குள்ள நம்ம போயிட்டோமானா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மளே காணப்பட வேணும். ஆசாரியர்கள், குருமார்கள், பிஷப்பு அவங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட வேலைகள் அவங்க செய்யறட்டும். நம்ம தலையிட வேண்டாம். நாம் பெரியவர்கள் அல்ல. ஏன்னா அது தேவ சந்நிதி. நம்ம அங்கே போய் நான் தான் பெரியவன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம பேசணுமானா ஆண்டவர் கேட்கிற ஆண்டவர். சில சபைகளில் சிலருக்கு நல்ல பொறுப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த பொறுப்பை கொடுக்கறது யாருங்க? யாருடைய சித்தத்தினாலே அந்த பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது? தேவனுடைய சித்தத்தினாலே கொடுக்கப்படுகிறது. கொடுக்கப்படுகிற அந்த சித்தத்தை அவர்கள் நேர்த்தியாக செய்து முடிப்பார்கள் என்கிற ஒரு சித்தத்தோடு கொடுக்கப்படுகிறது. இப்போ நீங்கள் ஒன்றை கனவுல நினைச்சிடுங்க, அவர்கள் செய்வார்களா செய்ய மாட்டார்களா அதை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்க. அதை பற்றி கவலைப்பட வேண்டியது அவர்கள். ஆண்டவர் அதை நம்பி கொடுத்துருக்கிறார, செய்வாரல்ல. அவர்களுக்கு விரோதமாக நம்ம பேசக்கூடாதுல்ல. அப்போ ஒரு குருவானருக்கு விரோதமாக பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை எழும்போது அவருடைய செயல்களுக்கு விரோதமாக நாம் என்ன செய்ய வேண்டாம்? குறுக்கிட வேண்டாம், விரோதமாக பேச வேண்டாம். ஆம், தேவனுடைய பிள்ளை நல்லவர்கள், நல்ல செய்தி, நல்ல ஆர்டர் அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. அது கடவுளுடைய கையிலெல்லாம் இருக்குது. நான் சபைக்கு போயிட்டேன், ஒரு கூட்டத்துக்கு நான் போயிட்டேன், நான் எப்படி இருக்கணும்? அமைதியாக இருக்கணும். குறைகள் அங்கே நடக்குது, ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும். இந்த குறைகள் நடக்காது அப்படி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. வேற நம்மளால என்ன செய்ய முடியும்? பிரச்சனைகளை உருவாக்குவது நம்முடைய வேலை அல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அவர் கேட்டாரு. கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான். அவனுடைய எண்ணத்தில் அப்படி ஓடிட்டு இருக்கு. மோசையா அவன் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் அப்படி சொல்லி நினைச்சிட்டு உடனே அவர் சொல்றாரு, வானத்திலிருந்து கீழே இறங்கி வராங்க. 3 பேரையும், நீங்க 3 பேரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு வாங்க அப்படி சொல்லி அழைச்சிட்டு ஒரு சத்தம் கேட்டுச்சு. 3 பேர் வேகமாக ஓடிட்டாங்க. 3 பேர் வேகமாக ஓடுறாங்க. அப்போ ஆண்டவருடைய சத்தம் கேட்குமானா உடனே அடுத்த நடவடிக்கைக்கு ஆண்டவர் இறங்குகிறார். இயேசு வந்தாரு. அவர் இரக்கமுள்ளவராக வந்தார், உதவி செய்கிறவராக வந்தார், நோயை நீக்கிறவராக வந்தார், பிசாசுகளை துரத்துகிறவராக வந்தார். இப்போ என்ன சொல்லிட்டு தெரியுமா? யாக்கோபில் என்ன சொல்றாரு தெரியுமா? இதோ நியாயாதிபதி வாசற்படியில் இருக்கிறார். 2வது வரைக்கும் எப்படி தெரியுமா?
அவர் நியாயாதிபதியாக வரப்போகிறார். நியாயாதிபதியாக வரப்போகிறார் இல்லையா? அப்போ இறக்கம் இப்போ இங்கே நியாயாதிபதியாக வந்து உட்கார்ந்த பிறகு இறக்கம் அதெல்லாம் அங்கே இல்லைங்க. அதெல்லாம் அங்கே இல்லை. இயேசு ஒரு முறை தேவாலயத்தில் பக்கத்தில் உட்கார்ந்துட்டுருக்காரு. ஒரு செய்தியை கொடுத்துட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு. அப்போது ஒரு பெண் வேகமாக ஓடி வந்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் விழுந்து கிடக்கிறார். என்ன அப்படி சொல்லி ஆண்டவர் பார்க்கறதுக்குள்ளாக ஒரு பெரிய கூட்டம் கையில் கல்லோட வராங்க. அவளை எரிந்து கொல்வதற்காக வருகிறார். ஆண்டவர் ஒன்றுமே பேசலைங்க, தரையில் எழுதிட்டே இருந்தார். என்ன நடக்க போகுது அப்படி சொல்லி பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆண்டவர் அப்படியே விழிச்சு பார்த்தாரு. தங்கள் மீது குற்றம் இல்லாதவர்கள் முதலாவது இவள் மீது கல்லெறியுங்கள் அப்படி சொல்லி சொன்னார். யார் யார் குற்றவாளி இல்லாமல் இருக்கியோ நீ கல்லை எறிப்பா அப்படி சொல்லி சொன்னார். எல்லா கல்லை எல்லாரும் கீழே போட்டுட்டு அப்படியே திரும்பி போயிட்டாங்க. அந்த நியாயாதிபதியினுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அவளுக்கு விடுதலை கொடுத்தாருங்க. இரக்கம், விடுதலை கொடு, இனி நீ பாவம் செய்யாதப்பா, ஏம்மா நீ பாவம் செய்யாத அப்படி சொல்லி அனுப்பிட்டார். இப்போ அவள் எதிர்த்து அவளும் போயிட்டா. ஆனால் இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் ஆண்டவருடைய வருகையில் அவர் நியாயாதிபதியாக வரப்போகிறார். அவர் மிரியாமுக்கும் ஆரோனுக்கும் கொடுத்த ஒரு செய்கையை பாருங்க. கர்த்தர் மேகதூணில் இறங்கி கூடார வாசலில் நின்று ஆரோனையும் மிரியாமையும் தனியாக கூப்பிட்டார். அவர் சொல்றாரு, என் வீட்டில் என் மோசே எங்கு உண்மை உள்ளவன். மோசே என்னுடைய வீட்டில் எங்கேயும் உண்மை உள்ளவன். அவனுக்கு விரோதமாக நீங்கள் ஏன் முறுமுறுக்கிறீங்க? நான் அவனுடன் முகமுகமாக பேசுவேன், பிரத்யட்சமாக பேசுவேன். அவன் என்னை காணும்படி, என்னுடைய சாயலை காணும்படி நான் பேசுவேன். அவனுக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? ஒரு கேள்வி கேட்டார் பாருங்களேன். அவனுக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? அவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய உலக வாழ்க்கையில் நான் ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு விரோதமாக ஒரு பெரிய கூட்டமே வேலை செய்து, ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கண்ணீர் விடுகிற பிள்ளைகள் கோடி கோடி உண்டுங்க. பயப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமாக பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் கேட்கிறார். உடனே அவர் இறங்குவாருங்க. ஒரு காலத்தை அவர் குறித்து வைத்திருக்கிறார். உடனே இறங்கினார். அவர்களை கூப்பிட்டு பேசினார். உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? பேசிட்டு ஆண்டவர் எந்த பதிலை எதிர்பார்க்கலைங்க, அப்படியே திரும்பி போயிட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மிரியாம் குஷ்ட ரோகத்தினாலே பாதிக்கப்பட்டு இருந்தாள். அந்த ஒரு வார்த்தை தாங்க. அப்போ மோசே மிரியாளுக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தான், கெஞ்ச ஆரம்பித்தான். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், தகப்பனுக்கு விரோதமாக பேசுகிற பிள்ளை இல்லையா, ஒரு வாரம் கஷ்டப்பட வேண்டாமா என்று சொல்லி ஆண்டவர் போயிட்டார். 7 நாட்கள் அவள் அதில் கஷ்டப்பட்டாங்க. தன்னுடைய தவறை உணர்ந்த பிறகு மாத்திரமே அவள் விடுதலையாக்கப்பட்டாள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாருக்கு விரோதமாகவும் எதுவும் பேசாதீங்க. ஆண்டவர் கூட கேட்கிறார். தண்டனை கொடுக்கிற ஆண்டவர். வித்தியாசமான காலத்திற்குள்ளாக நம்ம வந்துட்டு இருக்கிறோம். யாருக்கு விரோதமாகவும் சபைகளிலும் பொதுவாக பொது இடங்களிலும் பேசாதீங்க, செயல்படாதீங்க.
கர்த்தருக்கு பயந்து நடங்க. கர்த்தருக்கு பயந்து நடங்க. ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருக்கு பயந்து நடங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாருங்க. உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை ஆசீர்வதிக்கிறது தான் ஆண்டவருக்கு பிரியமான காரியம். இது கிருபையின் காலத்தில் நம்ம இருக்கிறோங்க. ஆமாம். ஆனால் நம்மை ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டியது, நம்மை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு காலமாக இருக்கிறது. நல்ல வேதத்தை வாசிங்க. வேதத்தின்படி நான் நடப்பேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணின உடனே நடக்க முடியும் அப்படின்னு நினைக்கிங்களா? தேவனுடைய பிள்ளைகளே, உலக பாரம்பரியத்தில் நம்ம வாழ்ந்து பழகிட்டோம். அது ஒரு கடினமான ஒரு பாதை. ஆண்டவர்கிட்ட என்னை பலப்படுத்துங்க ஆண்டவர், என்னை பலப்படுத்துங்க ஆண்டவர். உடனே நீங்கள் அந்த பாவத்தை விட்டு விலகிடலாம் நினைக்கிங்களா? கடினமான ஒரு காரியம் பார்த்துடுங்க. ஆனாலும் ஆண்டவரோடு கண்ணீர் சிந்தி அழுது பாவத்தை விட்டு விலகி ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க ஒவ்வொருவரும் உங்களை ஒப்பு கொடுங்க. ஒவ்வொருவரும். ஆமாம், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு அதில் தான் இருக்கு. யாருக்கு விரோதமாக பேசினாலும் ஆண்டவர் கேட்கிறார். ஒரு நாள் கூப்பிடுவார். அது அன்றைய காலத்தில் மோசேக்கு முன்பாக அது வெட்ட வெளிச்சமாக இருந்தது. மோசையோடு பேசுகிற ஆண்டவராக இருந்தார். இன்றைக்கு பிறருக்கு விரோதமாக நம்ம ஏதாவது பேசணுமானா ஆண்டவர் கேட்கிறார், நம்மை கூப்பிடுகிறார். ஆனால் நமக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம தான் ஆண்டவர் கையிலே இல்லையே. ஆண்டவர் எல்கைக்குள்ளாக நம்ம இல்லையே. நம்முடைய சொல், செயல், சிந்தனை எல்லாம் ஆண்டவரை விட்டு வெளியெல்லாம் இருக்கிறார் இல்லையா? நமக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுவார் இல்லையா? கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அவரவர் பாதுகாத்து விடுங்க. குடும்பம், தனிப்பட்ட நபர் பாதுகாக்கப்படணும், குடும்பம் பாதுகாக்கப்படணும், சபை பாதுகாக்கப்படணும், உலகமே பாதுகாக்கப்படணும். அப்போ நம்ம எவ்வளவு ஜெபிக்கணும் தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளே? பிறர் ஒரு அநியாயம் செய்யும்போது ஜெபிங்க, அவர்களுக்காக ஜெபிங்க, போராடி ஜெபிங்க. நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க அவர்கள் மனம் திருந்த ஆரம்பிப்பார்கள். ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அவைகளை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆனால் நம்ம மனம் திருந்த வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குங்க. பிறருக்கு மன்னிச்சா தான் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார். பிறருக்கு உதவி செய்தால் தான் நமக்கு உதவி செய்வார். கொடுக்கிறவனுக்கு கொடுப்பார். யாருக்கு இல்லை என்று சொல்லாதீர்கள். உங்களால் இயன்ற அளவு உதவி செய்யுங்க. ஆண்டவர் பிரியமாய் நடக்க பிரயாசப்படுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். கிருபையும் அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவீகாரத்தின் ஆவியை எங்களுக்கு தந்து ஒவ்வொருவரையும் நீர் காத்து வழிநடத்தி வருகிற கிருபைக்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உமக்கு பிரியமாய் நடக்க, உம்முடைய பிள்ளைகளாய் நடக்க, பிரசுத்தமாய் நடக்க ஒவ்வொருவரையும் நீங்கள் தொடுங்க, அபிஷேகம் பண்ணுங்க, பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்கப்பா. பிசாசனுடைய ஆளுகையை எங்களை விட்டு எடுத்து போடுங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. தேவைகள் நிறைய இருக்காப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளும் சந்திக்கப்பட உதவி செய்யுங்க. இது உதவி செய்கிற ஆண்டவர். கிருபையின் காலங்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. 2ஆம் வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாகும்படி எங்களை உணர்த்துவீங்கப்பா. உள்ளத்தில் பேசுங்க. எங்கும் யாருக்கும் விரோதமாக பேசாதபடி எங்களுடைய காரியங்களை உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஆண்டவரை பிரத்யட்சமாய் சொல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் மகிமை டிவி ஆசீர்வதிங்கப்பா. நடத்துகிற மகனை ஆசீர்வதிங்க, அவருடைய தகப்பனாரையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, மனைவியை ஆசீர்வதிங்கப்பா. பணி செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸையும் ஆசீர்வதிங்க. வளர்ந்து பெருக உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.